முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனல் நம்ம இப்போ தான் புதுசாக ஆரம்பித்து ஒரு வாரம் ஆயிருக்குது. அதனால் நண்பர்கள் அனைவரும் தங்களுடைய மேலான ஆதரவு நம்ம சேனலுக்கு தரும்படி கேட்டுக்கிறேன். நம்ம வீடியோஸை பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நாம் இன்னையோட நியூஸ்க்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் வந்து புதுசாக அவங்க வந்து ஒரு 3 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இவங்க டேராடூனில் ஒரு ஹோட்டல் இந்த மாதிரி வாங்கியிருந்தாங்க. அங்கே வந்து 98 பெட்ஸ் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ அங்கே 3 ப்ராப்பர்ட்டிஸ் எங்கெல்லாம் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தா புஷ்காரில் 1, அப்புறம் ஆஜ்மீரில் 2, மொத்தம் 3 ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த நியூஸ் நம்ம எதுக்குன்னே கொண்டு வந்திருக்கோம்னா, ஒரு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 160 அப்படிங்கிற ப்ரைஸை கட் பண்ணி லெமன் ட்ரீ மேலே க்ளோஸ் ஆச்சு. அதாவது அவங்களுடைய இதுக்கு முன்னாடி இந்த ஹை இப்போ வந்து பிரேக் அவுட் ஆகி தான் மேலே அதே இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதாவது 160 கீழே வராமல் அதே இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இதுக்கு வந்து தொடர்ந்து ஒரு நல்ல நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது அவங்களோட பிஸ்னஸ் சம்மந்தமாக ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டேராடூனில் ஒரு ஹோட்டல் வாங்கினாங்க. இப்போ ஒரு 3 ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சேனலுக்கு நல்ல ஒரு நியூஸ் தொடர்ந்து வரும்பொழுது அந்த ஷேர் வந்து ஒரு தொடர்ச்சியான ஏற்றத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. இது ஒரு 120 ரூபாயில் மார்ச் மாதம் இருந்த ப்ரைஸ் 160 கட் பண்ணி மேலே போச்சு. இப்போ மறுபடியும் இந்த 160 கீழே க்ளோஸ் ஆகவே இல்லை. அதே ப்ரைஸ்லேயே ஒரு வாரமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த சூழ்நிலை இப்போ தொடரும் பட்சத்தில் இது வந்து ஒரு கூடிய சீக்கிரமே ஒரு 200 ருபீஸ்க்கு போகலாம் அப்படிங்கிறத தான் நான் கெஸ் பண்ணுறேன். பார்க்கலாம், வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த ஷேர் வந்து இன்னொரு ஏற்றத்தை கொடுக்குங்கிறத நாம் பார்க்கலாம். வடகொரிய அதிபர் கிம் வந்து இப்போ சைனாவுக்கு வந்திருக்காரு. சைனாவுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் அங்கே ரஷ்யா அதிபர் புதினோட சேர்த்து மீட்டிங் பண்ணி பேசியிருக்காங்க. அப்போ புதின் அவர் கிம்மை பார்த்து என்ன சொல்லியிருக்காருன்னா, டியர் சேர்மன் ஆஃப் ஸ்டேட் அஃபேர்ஸ், அதாவது எங்கள் நாட்டு விவகாரங்களுக்கு துறைக்குள்ள சேர்மன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. இது கண்டிப்பாக ட்ரம்ப்புக்கு வந்து பெரிய ஒரு எரிச்சலை தான் கண்டிப்பாக கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். காரணம் என்னென்னா, ஒரு பக்கம் ரஷ்யா, இன்னொரு பக்கம் வடகொரியா, 2 பேருமே அமெரிக்காவுக்கு ஆகாத ஒரு நாடு தான். அதுலேயுமே 2 பேருக்குமே நிறைய சாங்ஷன்ஸ், அதாவது பொருளாதார தடைகள் வந்து அமெரிக்கா போட்டிருக்கு. ரஷ்யாவுக்கு என்ன காரணத்துக்காண்டி போட்டிருக்காங்கன்னா, உக்ரைன் போர் வந்து அவங்க அமெரிக்கா நிறுத்த சொல்லி நிறுத்தாமல் இருக்கிறதுனாலையும், வடகொரியா வந்து தொடர்ந்து அணு ஆயுதங்கள் தயாரிக்கிறதுல வந்து ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்கிற காரணத்தினாலே 2 நாடுகளுமே பெரிய பொருளாதார தடைகள் விதிச்சிருக்காங்க. பொதுவாக நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ண எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற மாதிரி அமெரிக்காவுக்கு ரஷ்யாவும் ஆகாது, வடகொரியாவும் ஆகாது. ஸோ இவங்க 2 பேரும் கூட்டு சேர்ந்துக்கிட்டாங்க. அது இல்லாமல் இப்போ புதின் சொன்ன அந்த வார்த்தை கண்டிப்பாக ட்ரம்ப்புக்கு பெரிய ஒரு தலைவலியாக கண்டிப்பாக கொடுக்குங்கிறதுல ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பார்க்கலாம், அடுத்து வரக்கூடிய நாட்களில் ட்ரம்ப் இதுக்காக புதுசாகவே ஒரு சாங்ஷன்ஸ் போட்டாலும் போடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன நியூஸ்னு பார்த்தீங்கன்னா, பிரபுதாஸ் அப்படிங்கிற ஒரு ரேட்டிங் கம்பெனியும் அப்புறம் மோதிலால் ஓஸ்வால் 2 பேரும் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ்லேருந்து அப்சைடு பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 13% ஏறும் அப்படின்னும், இன்னொருத்தவங்க சொல்லியிருக்காங்க 1700 வரைக்கும் போகணும்னு மோதிலால் ஓஸ்வால் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினால இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸாக ஒரு சின்ன க்ரீன் கேண்டில் வந்திருக்கு. இதோட சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 1340 ரூபாயில் இருக்குன்னே சொல்லலாம். அந்த ரேட்டு கீழே வராமல் ஒரு சப்போர்ட் லெவல் வரைக்கும் வந்துட்டு திருப்ப மேலே போகுது. பட் இதில் கொஞ்சம் காஷியஸாக நம்ம இருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னில் நெக்கை கட் பண்ணி கொஞ்சம் கீழே வந்துடுச்சு. பட் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே வரல. அதனால் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே வராத வரைக்கும் இது ஒரு சேஃப் பெட் அப்படின்னே நான் சொல்கிறேன். பார்க்கலாம். அது இல்லாமல் ரேட்டிங் வேறு கொடுத்துருக்காங்க. அதனால் நண்பர்கள் அனைவரும் இதை வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு கொஞ்சம் இதை பார்த்துக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா என்எஸ்டிஎல் ஷேர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5% அளவுக்கு ஒரு இறக்கத்தை கொடுத்துருச்சு. காரணம் பார்த்தீங்கன்னா, இதில் 1 மந்த் ஷேர் ஹோல்டர் லாக்இன் பீரியட் வந்து இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. அந்த ஒரு காரணத்தால் இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி அளவுக்கு ட்ரேடு நடந்திருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. அந்த ஒரு காரணத்தினால இந்த ஷேர்ஸ் வந்து இன்றைக்கி செல் பண்ண ஒரு காரணத்தினால இன்றைக்கி ஒரு 2.5% இறங்கியிருக்கு. இது பார்த்தீங்கன்னா 800 ரூபாய்க்கு தான் இது வந்து ஐபிஓ ப்ரைஸ் வந்துச்சு. லிஸ்ட் ஆகிறப்ப 880 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்சைடு போயிட்டு ஒரு 1425 ரூபான்னு அவங்க ஆல் டைம் ஹை வரைக்கும் போயிட்டு அப்புறம் அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப இப்போ ஒரு 1244 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது ஒரு நல்ல ஸ்டாக் தான். பட் இப்போதைக்கு இதில் கொஞ்சம் வேல்யூஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால இதுலேருந்து கொஞ்சம் தள்ளி இருந்துக்கலாம். ஒரு 1000 ருபீஸ் கிட்ட இது வந்துச்சுன்னா நான் அதை கன்சிடர் பண்ணுவேன். அந்த மாதிரி நான் கன்சிடர் பண்ணுறப்ப கண்டிப்பாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு நான் சொல்கிறேன். அடுத்த நண்பர்கள் கேட்ட ஒரு ஐபிஓ லிஸ்டிங் ஆகிருக்கு இன்றைக்கி. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, விக்ரான் ஐபிஓ தான். விக்ரான் ஐபிஓ இன்ஜினியரிங்னு இன்றைக்கி வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா சோகத்திலே சோகம், பெரிய சோகம் அப்படின்னு இன்றைக்கி சொல்லலாம். காரணம் என்னென்னா,
ரூ. 97 ஐபிஓ வந்த இவங்க இன்றைக்கி ஐபிஓ ப்ரைஸ்லேருந்து ஒரு 3% அளவுக்கு லிஸ்ட் ஆச்சு மேலே கிரே மார்க்கெட் பிரீமியத்தில். ஒரு 102 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து திரும்ப இறங்கி இப்போ ரூ. 95 க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது இவங்களோட ஐபிஓ ப்ரைஸை விட கீழே வந்துடுச்சு. இது ஒரு சோகமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். நானாக இருந்தேன்னா இப்போதைக்கு இந்த ஷேர்லேருந்து விற்றுட்டு வெளியே வந்துடுவேன். நண்பர்கள் அனைவரும் தங்களுடைய ரிஸ்க் கேப்பபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த ஷேரை வச்சுக்கிறதும் செல் பண்ணுறதும் அவங்களுடைய ஓன் விஷயம். அடுத்து பார்த்தீங்கன்னா வாரி எனர்ஜிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு குட் நியூஸ் ஒன்று வந்துருக்குது. என்ன நியூஸ்னு பார்த்தோம்னா, இவங்க வந்து கோட்சான்ஸில் அப்படிங்கிறது வந்து ஒரு 64% வந்து 192 கோடிக்கு வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க. இது வந்து செப்டம்பர் 30க்குள்ள வந்து இந்த அக்யூசேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டன்ஷியல் அப்படின்ற, அதாவது ஒரு வேகம் அப்படிங்கிறது வந்து ஒரு 3400 வேகமாக ஏறிட்டு திரும்ப கேண்டில் கீழே தான் இறங்கிட்டு இருக்கு. அந்த சூழ்நிலையில் இந்த ஒரு நியூஸ் வந்திருக்குது. இந்த ஒரு நியூஸ்னால இந்த ஷேர் மறுபடியும் திரும்ப மேலே ஏறுமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, மேலே வரைக்கும் ஒரு டாப் போய் தொட்டுட்டு கீழே வந்துக்கிட்டு இருக்குது. ஒருவேளை இது ஒரு 3000 ருபீஸ் கிட்ட வந்திருக்கிட்டே இந்த மாதிரி நியூஸ் வந்தால் திருப்பி வேகமாக மேலே ஏறி இருக்கும். பட் இன்னைக்கு இப்படி ஒரு நல்ல நியூஸ் வந்து இந்த ஷேர் மேலே ஏறாதது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருக்குது. அதே நேரத்தில் இந்த ஷேர்லேருந்து நான் கொஞ்சம் தள்ளியே இருக்கிறேன். இப்போதைக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் இது ஒரு 3000 ருபீஸ் கிட்ட வந்துச்சுன்னா இந்த ஷேரை பற்றி நாம் அப்போ மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா, இந்த ஷேரை வந்து நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒரு 1 வீக்கு முன்னாடி, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்க, நம்ம வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 3200 ருபீஸில் இருக்கும்போது இது வந்து 3400 ருபீஸ் வரைக்கும் போயிட்டு திரும்ப 3000 ருபீஸ்க்கு வரலாம் அப்படின்னு நாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3200லேருந்து ஆரம்பித்து 3400 வரைக்கும் போயிட்டு இப்போ மறுபடியும் திருப்பி 3200க்கு வந்திருக்கு. இது 3000 ருபீஸ்க்கு வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். இன்னும் கூடிய சீக்கிரத்தில் பார்க்கலாம் வருதா இல்லையா அப்படின்னு. அடுத்து மிக முக்கியமான ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா, ஸ்டீல் செக்டரில் இன்றைக்கி வந்திருக்கு. இன்றைக்கி எல்லா ஸ்டீல் ஸ்டாக்ஸுமே ஒரு நல்ல ஒரு அப்சைட் பொட்டன்ஷியல் தான் கொடுத்துருக்கு. ரொம்ப நாளாக கீழே தரையை தட்டிக்கிட்டு இருந்த நம்மளுடைய டாடா ஸ்டீல் இன்றைக்கி ஒரு 6% ஏறி இருக்குது. ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் பார்த்தீங்கன்னா ஒரு 3% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஜிண்டால் ஸ்டீல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 5% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. அப்புறம் நம்ம பிஎஸ்சி செக்டரில் உள்ள ஒரு ஷேர் செயில், அதுவும் இன்றைக்கி ஒரு 5% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. இதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் என்னென்னா, சைனாலேருந்து வரக்கூடிய ஒரு நியூஸ். என்ன நியூஸ் வருது அப்படின்னா, அவங்க வந்து இந்த வருஷத்துலேருந்து ஸ்டீல் ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் வந்து ரெடியூஸ் பண்ண போகிறதா ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ரெடியூஸ் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் பிட்வீன் 2025 2026 ஸ்டீல் ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் நாங்கள் வந்து கம்மி பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று வந்துகிட்டு இருக்குது. இந்த ஒரு காரணத்தினால நம்மளுடைய மார்க்கெட்டோட ஸ்டீல் செக்டர் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் ஃபுல்லாக ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா நமக்கு மிகப்பெரிய போட்டியாளர், அதாவது ஸ்டீல் செக்டர் சைடில் நமக்கு மிகப்பெரிய போட்டியாளர் இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா சைனா தான். அவங்க தான் அதை அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால, அங்கேருந்து ப்ரொடக்ஷன் ஆகி கம்மியான ரேட்டில் நம்ம இந்தியாவுக்குள்ள வர்றதுனால, நம்ம இங்கே இருக்கிற டாடா ஸ்டீல், ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், அப்புறம் ஜிண்டால் ஸ்டீல், செயில், அப்படி அவங்களோட ரொம்ப காம்படிஷன் இருக்க காரணத்தினாலையும் இந்த ஷேர்லாம் ஏறாமல் இருந்துச்சு. இப்போ அங்கே ப்ரொடக்ஷனை கட் பண்ணாங்கன்னா இங்கே நம்மளுடைய ப்ரொடக்ஷன் கொஞ்சம் அதிகமாகி சேல்ஸ் அதிகமாகி அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதனால் ஷேர் ப்ரைஸ் ஏறலாம் அப்படிங்கிற ஒரு கெஸ்ஸிங்னால இந்த ஷேர் வந்து எனக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. பார்க்கலாம் வரக்கூடிய காலகட்டங்களில் இது ஏற்றத்தை கொடுக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், டாடா ஸ்டீல் வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது. ஒரு 150 ரூபா ரேஞ்சிலேருந்து ஒரு ஏற்றத்தை கொடுத்து இப்போ 167 ரூபாய்க்கு வந்துருக்குது. பாருங்கள் டாப், இவங்க இதுக்கு முன்னாடி அந்த ஹை கிட்ட, அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு 167 ரூபா 68 ரூபாய்க்கு வரைக்கும் ஜூலை மாதம் வந்துட்டு கீழே இறங்கிடுச்சு, 150 ரூபாய்க்கு போயிடுச்சு. இப்போ திரும்ப அதே இடத்துக்கு ஒரு நல்ல ஒரு க்ரீன் கேண்டில் போட்டு வால்யூமும் நல்லா சர்ஜாக இருக்குது. மேற்கொண்டு தொடர்ந்து இதே மாதிரி ஒரு நல்ல நியூஸ் சில நாட்கள் தொடர்ந்து நம்ம ஸ்டீல் செக்டரில் வந்துச்சுன்னா இந்த கம்பெனிஸ்லாம் கண்டிப்பாக மேலே ராக்கெட் வேகத்தில் பறந்துடும். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. அடுத்து பார்த்திங்கன்னா ஓலா ஷேர் வந்து நம்ம ஏற்கனவே சில பல நாட்களாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது இந்த பிஎல்ஐ ஸ்கீமில் வந்து இவங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைச்சதுலேருந்து இதை நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது இது வந்து 52 ரூபா ரேஞ்ச் சம்திங் இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ அங்கேருந்து 68 ரூபா 69 ரூபா ப்ரைஸ் வரைக்கும் போயிடுச்சு. ஏன்னா இதில் தொடர்ந்து வரக்கூடிய சில நல்ல நியூஸ் தான். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பிஎல்ஐ சர்டிஃபிகேட் கிடைச்சது தான், அதாவது ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் அந்த ஒரு சர்டிஃபிகேஷன் கிடைச்சதுனால இந்த ஷேர் வந்து கொஞ்சம் அப்படியே மேலே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இங்கேருந்து இறங்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க, கோபுரம் மாதிரி இருக்குது இந்த ரேட்டு 160 ரூபா. எங்கே அங்கேருந்து கோபுரத்துலேருந்து அப்படியே சொல்லுவாங்க, கோபுரத்துலேருந்து குப்பைக்கு தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இப்போ இருக்கிற ப்ரைஸ் எங்கே பாருங்கள், ஒரு 39 ரூபா வரைக்கும் வந்துட்டு இப்போ ஒரு 68 ரூபா வரைக்கும் போயிருக்கு. ஆனால் இந்த ஷேரை பொறுத்து லாங் டேர்முக்கு இந்த ஷேரை வந்து ஹோல்டு பண்ணுறது நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன்.
நண்பர்கள் வந்து இதை ஒரு நியூஸ்க்காக தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா அமெண்டா ஹெல்த் கேர் ஐபிஓ வந்து அப்ளை பண்ணலாமா வேண்டாமா நான் நாளைக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு 20% ப்ரீ மார்க்கெட் ப்ரீமியம் காட்டிக்கிட்டு இருந்த ஷேர் இன்றைக்கி 10% தான் காட்டிகிட்டு இருக்கு. இந்த ஐபிஓ வந்து நான் அப்ளை பண்ணலை அப்படிங்கிறத நண்பர்களுக்கு இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா இன்றைக்கி 10% ப்ரீ மார்க்கெட் ப்ரீமியம் காட்டிக்கிற இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய செஷனில் எதுவும் நமக்கு பேட் நியூஸ் வந்துச்சுன்னா இன்னமும் கீழே போயிடும். இன்றைக்கி நம்ம விக்ரன் இன்ஜினியரிங் ஐபிஓ லிஸ்ட் ஆச்சுல, அந்த கதையாக தான் ஆயிரும். நமக்கு கொஞ்சமாச்சும் லாபம் இருந்துச்சுன்னா தான் அந்த ஐபிஓ வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். அதை விடுத்துட்டு நம்மளுடைய பணத்தை வந்து இதில் போய் லாக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வரக்கூடிய ஐபிஓ வந்து நமக்கு அப்ளை பண்ண முடியாமல் போயிடக்கூடாது. அந்த ஒரு காரணத்தினால நான் அந்த ஐபிஓ அப்ளை பண்ணலை. நண்பர்கள் வந்து அவங்களுடைய ஓன் ரிசர்ச் பண்ணிவிட்டு இதில் அப்ளை பண்ணுறதா வேண்டாமன்றதை முடிவு எடுத்துக்கலாம். நான் என்னுடைய கருத்தை தான் நான் சொல்கிறேன், நான் அப்ளை பண்ணலை. இந்த வீடியோவில் நமக்கு தேவையான அளவுக்கு டீட்டெயில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வரக்கூடிய வீடியோவில் வந்து நம்ம இன்னும் அதிகமான டீட்டெயில் வந்து நண்பர்களுக்காக நான் கொண்டு வர்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் வந்து பார்க்குறதுக்கு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு வீடியோவில் நாம் சந்திப்போம்.